பார்ட்னர்ஷிப் டீட். பார்ட்னர்ஷிப் டீட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ பார்ட்னர்ஷிப் டீட்னா என்னது? இஸ் எ டாக்குமெண்ட் இன் ரைட்டிங் தட் கண்டைன்ஸ் த டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் அமௌங் த பார்ட்னர்ஸ். ஸோ என்ன இருக்கும்னா, இந்த பார்ட்னர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த பிஸ்னஸை, அதுக்கு என்ன இருக்குது, அவங்க ரைட்டிங்கில் என்ன இருக்கும், எல்லாமே அந்த என்னெல்லாம் டேர்ம்ஸ் இருக்கும், எப்படிலாம் அவங்க வந்து அந்த பிஸ்னஸை கண்டக்ட் பண்ண போகிறாங்க, ஸோ அது எல்லாமே அதில் வந்து எழுதியிருக்கும். சரிங்களா? இட் இஸ் நாட் கம்பல்சரி ஃபார் ஏ பார்ட்னர்ஷிப் டு ஹேவ் ஏ பார்ட்னர்ஷிப் டீட். ஸோ இந்த பார்ட்னருக்கு வந்து கம்பல்சரியாக அந்த பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ ஆஸ் பர் த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட், ஸோ இந்த லா மூலயமா லா படி என்ன இருக்கக்கூடாது, கம்பல்சரியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் பார்ட்னர்ஷிப் டீட் போடுங்க, இல்லைனா பண்ண தேவையில்லை நீங்கள். ஓகே, பட் ஆனால் பார்ட்னர்ஷிப் டீட் இருந்தால் இது பெட்டராக இருக்கும் ஃப்யூச்சருக்காக. ஏன்னா உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும், அந்த கேஸ் வந்து உங்களுக்கு நல்லா சால்வ் பண்ண முடியும். ஏதாவது உங்களுக்குள்ளே சண்டை நடந்திருக்கு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி சால்வ் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே. பார்ட்னர்ஷிப் டீடில் வந்து அந்த கண்டென்ட்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்கும் பாருங்கள் இங்கே. ஸோ நேம் ஆஃப் தி ஃபேர்ம், ஸோ இந்த ஃபேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபேர்மோட பேர் இருக்கும், அதோட எங்கே இருக்குது, என்ன மாதிரி நேச்சர்னால் என்ன மாதிரி டைப் ஆஃப் பிஸ்னஸ் அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அது, அப்புறம் வந்து பிளேஸ், எந்த பிளேஸில் இருக்குது, அப்புறம் வந்து எந்த டேட்டில் வந்து அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பீரியட், ஓகே, டியூரேஷன் ஆஃப் பிஸ்னஸ்னால் எவ்வளோ வந்து எத்தனை இயருக்கு, 5 இயர்ஸா இல்லை 10 இயர்ஸா, அந்த மாதிரி. அப்புறம் வந்து நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ், ஸோ எல்லா பார்ட்னரோட நேமும் இருக்கணும், அட்ரஸும் இருக்கணும். அப்புறம் வந்து இந்த ஒரு பர்சனோட எவ்வளோ கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எவ்வளோ கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, அதுவும் அங்கே இருக்கணும். அப்புறம் வந்து எந்தெந்த பார்ட்னருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஷேர் ஆகும், அந்த ரேஷியோ கூட இருக்கும். ஏன்னா இப்போ பாருங்கள், இவன் 1 lakh கொடுக்குறான் இந்த கம்பெனிக்குன்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவனுக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். இவன் 30 lakh கொடுக்குறான்னா அதுக்கேற்ற மாதிரி இவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த ரேஷியோ ஒன்று இருக்கும். அப்புறம் பாருங்கள், அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் அலவுட் டு ஏ ஈச் பார்ட்னர். ட்ராயிங்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ட்ராயிங்ஸ்னால் என்னது, இந்த ஃபேர்மோட கேபிட்டல் இருக்கும் கரெக்டுங்களா? ஸோ இவங்க இந்த பார்ட்னர், யாராவது ஒரு பார்ட்னர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபேர்மோட கேபிட்டல் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ யூஸ் பண்ணிப்பாங்க, எவ்வளோ வந்து அவங்க யூஸ் பண்ணலான்னு அது கூட இங்கே இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் வந்து பாருங்கள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு பி அலவுட் ஆன் கேபிட்டல். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த பார்ட்னர் இங்கே கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறான்னா அவனுக்கும் என்ன கிடைக்கும், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ஆஃப் ஏ பார்ட்னர்ஸ். ஸோ பாருங்கள், இவன் என்ன பண்ணால், இந்த கேபிட்டல் ஃபேர்மோட கேபிட்டல் யூஸ் பண்ணான், ஸோ அதுக்கு அவன் என்ன கட்டி ஆகணும், இன்ட்ரெஸ்ட் கட்டி ஆகணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ பாருங்கள் நெக்ஸ்ட்டு. அப்புறம் பாருங்கள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் ப்ரொவைடட் பை தி பார்ட்னர்ஸ். ஓகே, இங்கே லோன் கூட ப்ரொவைட் பண்ணுவாங்க, அது கூட என்ன கொடுக்கணும், நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அதுக்கு. ஓகேங்களா? அப்புறம் பாருங்கள், அமௌண்ட் ஆஃப் சேலரி டு பி அலவுடட் டு எனி பார்ட்னர். ஆனால் ஆக்சுவலி நம்ம இங்கே பார்ட்னர்ஷிப்புன்னு பார்த்தா இங்கே சேலரிலாம் கிடையாது. ஆனால் சில பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவங்க ஓகே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க சேலரி வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது கூட எல்லாமே இங்கே பார்ட்னர்ஷிப் டீட்டில் எழுதியிருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் பாருங்கள், மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் ப்ரொசீஜர். ஸோ எப்படி வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும், எப்படி வந்து அந்த ப்ரொசீஜர் இருக்கும், எல்லாமே அதில் வந்து எழுதியிருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் ப்ரொசீஜர் ஃபார் அட்மிஷன் ஆஃப் எ நியூ பார்ட்னர். இப்போ யாராவது புது பார்ட்னர் அட்மிஷன் ஆகிறான்னா அது வந்து எப்படி அட்மிட் ஆகலாம், எல்லாரோட மூலியமாக ஆகணுமா, எல்லாமே அது எழுதியிருக்கும். சரியா? அப்புறம் பாருங்கள், ப்ரொசீஜர் ஃபார் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் எ பார்ட்னர். ஸோ யாராவது ஒரு பார்ட்னர் வெளியே போகிறான் அந்த ஃபேர்ம்லேருந்து, அது கூட இருக்கணும் அங்கே. ஓகேங்களா? எப்படி அவன் போகலாம், ஓகே, எல்லாம் அந்த டியூஸ் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டு தான் அவன் ரிட்டையர் ஆகணும், அந்த மாதிரி எல்லாமே ப்ரொசீஜர் இருக்கணும். அப்புறம் பாருங்கள், மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அண்ட் வேல்யூவேஷன் ஆஃப் அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் ஆர் ஏ ரிட்டையர்மெண்ட் ஆர் ஏ டெத் ஆஃப் ஏ பார்ட்னர். பாருங்கள், இப்போ பார்ட்னர் வந்து என்ன ஆகிறான், ஏதாவது ரிட்டையர் ஆகினாரோ இல்லை அட்மிஷன் ஆகிறானோ, ஓகே, இல்லை யாராவது இறந்துடுறானோ, அப்போ என்ன ஆகணும், அந்த ஃபுல் மீன்ஸ் அந்த ஃபுல் ஃபேர்மோட குட்வில் எவ்வளோ வருது, குட்வில்லானது ஒரு ரெப்புடேஷன், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். நீங்கள் இதை பற்றி 4th சாப்டரில் பார்ப்பீங்க. ஓகேங்களா? ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்பீங்க அதில். ஓகே, அப்புறம் பாருங்கள், வேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், அது கூட என்ன ஆகும், வேல்யூவேஷன் ஆகும் அசட் அண்ட் லைபிலிட்டிஸ். இதை பற்றி நம்ம வந்து உங்களோட 5th and 6th சாப்டரில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், அப்பாயின்மெண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டர்ஸ் இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் ஏ பார்ட்னர். ஓகேங்களா? அண்ட் செட்டில்மெண்ட் டியூஸ் டு த லீகல் ஹையர்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், இப்போ யாராவது ஒரு பார்ட்னர் வந்து டெத் ஆகிடுச்சு. ஓகேங்களா? டெத் ஆகுனா என்ன ஆகும், அவனோட பசங்க யாராவது இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ அவன்கிட்ட என்ன ஆகும், ஸோ இவனோட எவ்வளோ இவன் ஏர்ன் பண்ணியிருக்கானோ அந்த அமௌண்ட்லாம் அவனுக்கு போயிடும்.
ஸோ அந்த செட்டில்மெண்ட்ஸ்லாம் ஆகும் ஓகேங்களா. அப்புறம் பாருங்கள் செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபர்ம். இப்போ சப்போஸ் இந்த ஃபர்ம் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகுது, லாஸில் போயிடுச்சு, இது இனிமேல் நம்ம அதை கேரி அவுட் பண்ண முடியல. ஸோ அப்போ என்ன ஆகும், அதுக்கும் செட்டில்மெண்ட் ஆகும். செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி ஃபர்ம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இவ்வளோ தான்.